இறைவன் பிரம்மா பற்றிய கதை மிகவும் பழமையானதும் ஆழமான அர்த்தமுடையதும் ஆகும். அவர் பிரம்மா தேவர் அல்லது பிரம்மா என அழைக்கப்படுகிறார். இவர் திருமூவர்களில் ஒருவர். மற்ற இருவர் விஷ்ணு மற்றும் சிவன். பிரம்மா உலகத்தை உருவாக்கும் கடவுள் என்று அறியப்படுகிறார். பிரம்மாவின் தோற்றம். புராணங்களின்படி உலகம் இன்னும் உருவாகாத சமயத்தில் பரம்பொருள் விஷ்ணு கடலின் மீது ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது விஷ்ணுவின் நாபியில் இருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது. அந்த தாமரையின் மீது பிரம்மா தோன்றினார். அதனால் அவரை தாமரையில் பிறந்தவர், பத்மயோனி என்று அழைக்கின்றனர். உலக உருவாக்கம். பிரம்மா விழித்தபோது தன்னைச் சுற்றி எதுவும் இல்லை. அவர் நான் யார் என்று ஆராய்ந்தார். பின்னர் உள்ளிருந்து வரும் ஓசை, தபஸ் என்ற அறிவுரை கேட்டார். அவர் தியானம் செய்த பின் சிருஷ்டி, அதாவது உலக உருவாக்கத்திற்கான அறிவு பெற்றார். அதன்பின் அவர் மனசிலிருந்து முதலில் மனுவையும் சதரூபையையும் உருவாக்கினார். மனித குலத்தின் ஆதி மூதாதையர் இவரே ஆவார்கள். நால்வரையான சனக, சனந்தக, சனாதன, சனத்குமாரர் எனும் முனிவர்களை உருவாக்கினார். பின்னர் சிவனின் வடிவாக தக்ஷ பிரஜாபதி போன்றவர்களை உருவாக்கி உலகை மக்கள் நிரம்பும் வகையில் சிருஷ்டி செய்தார். பிரம்மா மற்றும் சரஸ்வதி. பிரம்மாவின் துணைவி இறைவி சரஸ்வதி அறிவின், இசையின், கலைகளின் தேவியாக போற்றப்படுகிறார். பிரம்மா சரஸ்வதியால் உலகை ஒழுங்காக அமைக்கவும் மொழி, இசை, கலை போன்றவற்றை மனிதனுக்கு அளிக்கவும் முடிந்தது என நம்பப்படுகிறது. ஓம். பிரம்மாவுக்கு வழிபாடு ஏன் குறைவு? இன்றைய காலத்தில் பிரம்மாவுக்கு தனியாக ஆலயங்கள் மிகவும் குறைவு. இதற்கு காரணமாக சில புராண கதைகள் கூறப்படுகின்றன. ஒரு புராண கதையில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் முதன்மையானவர் என்று வாதித்தபோது சிவன் ஒரு தீயினாலான லிங்கம் வடிவில் தோன்றி அவர்களின் அகந்தையை அழித்தார். அப்போது பிரம்மா தவறாக பொய் சொன்னதால் சிவன் அவரை உலகில் பெரிதாக வழிபாடு பெறமாட்டாய் என்று சாபமிட்டார். அதனால்தான் புஷ்கர் என்ற இடத்தில்தான் பிரம்மாவுக்கு முக்கிய ஆலயம் உள்ளது. சுருக்கமாக வகை விவரம். பெயர் பிரம்மா. பங்கு சிருஷ்டி கடவுள், அதாவது உலகம் படைப்பவர். துணைவி சரஸ்வதி தேவி. வாகனம் அன்னபட்சி, அதாவது ஹம்சம். ஆலயம் புஷ்கர், ராஜஸ்தான். அடையாளம் 4 தலை 4 கரங்கள், வேதங்கள் கைகளில்.